அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாமரம் முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, கச்சத்தீவை மீட்பதற்காக சில விஷயங்கள் பண்றதா சொல்றாங்க. ஆனா எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. இப்போ சீமான் அவர்கள் ஒருவேளை 2026 ஜெயிச்சா அவர் இதை மீட்பதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுப்பாரு சார்? அதாவது அடிப்படையில் கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னா என்னன்னே திராவிட கழக ஆட்சியாளர்கள் சுத்தமாக தெரியாது. எப்படி அவங்களுக்கு தெரியாதுன்னு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, தெரிஞ்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால அந்த சச்சரவுக்கான தீர்வுகளை இவர்கள் 50 ஆண்டு கால ஆண்டதற்கான அடையாளமாக பரிணாமிச்சிருப்பாங்க. அதை மீட்டெடுப்பதற்காகவோ அல்லது அந்த இடத்துல மீன் பிடிப்பதற்கான அடிப்படை ஆதார வேலைகளை பூர்வாங்க வேலைகளை செஞ்சுருப்பாங்க. அப்போ செய்யாதனால தான் நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இந்த அடிப்படையில் கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்றத நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வேணால் வேற யாராவது திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளரில் அமர வச்சு கச்சத்தீவு பிரச்சனைனா என்னன்னு கேட்டு பதில் சொல்லுங்களேன். தெரியாது. அது ஒரு சர்வதேச பிரச்சனைங்களா ஒரு சுருக்கமாக சொல்ல போகிறோம். கச்சத்தீவு பிரச்சனை என்னன்னு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரும் 2வது கடற்கரை, 1000 கிலோமீட்டர் நீளம், 14 மாவட்டங்களை அந்த கடற்கரை வரும் தொட்டு வருகிறது. 37 தொகுதிகளை உள்ளடக்கிய 608 கிராமங்கள். அந்த 608 கிராமங்களில் 11 லட்சம் மீனவர்களுக்கான மீன்பிடி பிரச்சனை தான் இந்த கச்சத்தீவு பிரச்சனை. 1974 ஜூன் 26 கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை கொடுக்கப்படுகிறது. 76 மீன்பிடி உரிமையும் அங்கே பறிபோகிறது. அதுவும் இந்திய பேரரசு தான் செய்யுது. இப்போ இது கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால சிக்கல். இல்ல, அந்த நேரத்துல கச்சத்தீவை தாரவாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க அது பாக் நீரிணை பகுதியில் எல்லை பிரச்சனைகள் இருக்கு. அந்த நேரங்களில் சீனாவுடன் போர், ஒரு நட்பு நாடாக இலங்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சிறிய உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடன்படிக்கை அந்த ஒப்பந்தம் செய்வதற்கான 6வது விதி ஒன்று இருக்கு. 2 தரப்பு மீனவர்களும், இலங்கை மீனவர்களும், இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களும் கச்சத்தீவு அருகாமையில் தடையின்றி மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்பது 6வது விதி சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். 50 ஆண்டுகால கச்சத்தீவினுடைய இழப்பு இருக்கு. அதனால பிரச்சனைகள் நாம் அன்றாடம் சந்திச்சு வரோம். என்ன சந்திச்சு வரோம் கேட்டீங்கன்னா, ஏறத்தேழ ஒரு 1175 படகுகள் சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்தினால, அந்த கடலோர இராணுவத்தினால சூறையிடப்பட்டிருக்கிறது. ஒரு 6800 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 800 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் தமிழக மீனவர்கள். ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரையில் இருக்கிற அந்த 11 லட்சம் மீனவர்களான அடிப்படை பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வேலைகளை இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 50 ஆண்டு காலமாக பாராளுமன்ற தொகுதியில் 39 தொகுதியில் வென்று போய் என்ன செய்தார்கள்? என்ன ஒரு சிறு குரலை எழுப்பினார்கள்? கச்சத்தீவை மீட்போம், இல்லை மீட்டெடுக்க வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் போடுவாங்க. ஆனா இந்த மீனவர்களுக்கான அடிப்படை பிரச்சனை இல்ல, இதை மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும், எங்களால அழுத்தம் தான் கொடுக்க முடியும், ஆனா மத்திய அரசு தான் இதை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி. அதை நீங்க சொல்றது புரியுது. மத்திய அரசு தான் செய்யணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வழிமொழிகிறோம். நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, 2011 கச்சத்தீவை மீட்கணும், அதற்கான அடிப்படை வேலைகளை செய்யணும்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா ஒரு குரல் கொடுக்குறாங்க. 2016 நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. மீனவர் அமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறது. ஆனால் இது தொட்டு வழக்கு நிலைவில் தான் இருக்கிற வழிய இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கல. ஆனால் தினந்தோறும் அந்த கப்பல்களை, அந்த மீனவ படகுகளை கைப்பற்றுவதுமாக, மீனவர்களை தாக்குவதுமாக, வலைகளை அறுப்பதுமாக சிங்கள பௌத்த பேரினவாத அந்த கடலோர படை இராணுவம் அட்டூழியம் செய்து வருகிறது. அப்போ இது தொண்டு நடந்துகிட்டே இருக்கு. இதற்கான தீர்வு என்னன்றதை இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் அமர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறதா அப்படின்னா இல்லை. என்ன செய்யலாம்? நாம் தமிழ் கட்சி வருது, அதற்கான என்ன செய்யலாம், என்ன தீர்வு செய்யும், என்ன தீர்வு கொடுக்க முற்படும்? இல்ல, நாம் தமிழர் கட்சி சொல்ற மாதிரி உடனே எல்லாம் இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, நீங்க சொல்றது வாஸ்தவம், உடனே பண்ண முடியாது. ஆனா பல இடங்கள்ல இது சாத்தியப்படுத்திருக்கு. பல இடங்கள்ல இது சாத்தியப்பட்டு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் கேளுங்க. தென் அமெரிக்க நாடு அருகாமையில் அர்ஜென்டினா இருக்கு. அர்ஜென்டினாவுக்கு அருகாமையில் ஒரு பாக்லாந்துன்னு ஒரு தீவு இருக்கு. இந்த தீவு பிரிட்டிஷ் பேரரசனோட கட்டுப்பாட்டில் இருக்கு. எங்கேயோ இருக்கிற ஒரு தீவு பிரிட்டிஷ் பேரரசனுடைய இறையாண்மைக்கு உட்படுத்தப்படும். சர்வதேச சட்டம் அதை அனுமதிக்குது.
நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சர்வதேச அரசியல் பேசுவது அதிசயம் என்று. ஆனால் இப்படி செய்யலாம் என்பது நமக்கு வாய்ப்புகள் இருப்பது என்பதை நமக்கு மக்களுக்கு சுட்டி காட்டி சொல்ல வரும். இப்போ இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்தது, நாம் தமிழ் கட்சி ஆட்சி ஏற்பட்டால் என்ன வழிமுறைகளை சொல்லும், என்ன செயல்படுத்தும் அப்படின்றத நம்ம சொல்ல வரும். இப்போ வந்து போத்லாண்ட்னு சொல்லிட்டு ஐரோப்பியாவில் ஒரு கடற்பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து மீன் பிடிப்பதற்கு ஸ்வீடனும் பின்லாந்தும் ஒப்பந்தம் போட்டுக்குது. அந்த போத்லாந்து கடற்பரப்பில் வந்து ஸ்வீடனுடைய இறையாண்மைக்குட்பட்ட பகுதியாக இருக்குது. பின்லாந்து வந்து அங்கே பின்லாந்து மீனவர்கள் அங்கே வந்து தடையின்றி மீன் பிடித்துக்கள் செல்வதற்கான ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கிறது. பராண்டஸ்னு ஒரு கடற்பகுதி இருக்குது. அங்கே வந்து நார்வேவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ரஷ்யாவினுடைய இறையாண்மைக்குட்பட்ட பகுதி அந்த பராண்டஸ் கடற்பகுதி பகுதி. ரஷ்யாவுடைய இறையாண்மை இருக்கும். இறையாண்மைன்னு ஒன்றும் கிடையாது. அவருடைய அரசியலமைப்பு சட்டம் அங்கே வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே வந்து நார்வே வந்து அந்த நார்வேனுடைய மீனவர்கள் வந்து மீன் பிடித்து தடையின்றி அவர்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வார்கள். அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒப்பந்தம், இரு ஆணையம் கொடுத்து ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. புரியுதுங்களா? ஏட்ரியாட்டிக்னு ஒரு கடற்பகுதி இருக்குது. அது வந்து இத்தாலியனுடைய இறையாண்மைக்குட்பட்ட பகுதி. அந்த இத்தாலியனுடைய இறையாண்மைக்குட்பட்ட பகுதியில் வந்து 3 நாடுகள் மீன் பிடிப்பதற்கான இத்தாலியோடு உடன்படிக்கை செய்து கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? அது பார்த்தீங்கன்னா போஸ்னியா, குரோஷியா, அல்பேனியா அப்படி இந்த 3 நாடுகள் வந்து இத்தாலியோடைய வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஆசியாவில் காஸ்பியன் கடற்கரையோரம் மீன் பிடிப்பதற்கு ஈரான், ஈராக்கு, ஜப்பான் இது போன்ற நாடுகள் மீனவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி ஒரு ஆணையம் அமைத்துக் கொண்டு நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? சீன கடலோரம் மீன் பிடிப்பதற்காக வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இது சர்வதேச சட்டம் அந்த அமைப்பை நமக்கு வலுவாக கொடுத்துருக்குது. இந்த வழிமுறைகளை இந்தியாவும் இலங்கையும் அமர்ந்து ஏன் செய்யலைன்றதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கை. புரியுதுங்களா? இப்படி பல்வேறு உலக நாடுகள் தன்னுடைய மீனவர்களுடைய அடிப்படை பொருளாதாரத்தை வந்து ஈட்டுவதற்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையில் வந்து ஊக்குவிப்பதற்கு ஒரு சில சமரசம் செய்து கொண்டு ஆணையத்தினூடாக ஒரு கட்டமைப்பு உருவாக்குதா இல்லையா? கண்டிப்பா. இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுகவுடைய 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு வராங்கல்ல, ஒரு தனி தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் போட்டு இந்தியாவும் இலங்கையும் இது போன்று வல்லரசுகளாக இருக்கிற பல்வேறு நாடுகள் கடலோர பகுதியில் மீன் பிடிப்பதற்கான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டது போல இலங்கையும் இந்தியாவும் கச்சத்தீவு பகுதியில ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளலாம். இல்ல, இங்க வந்து நமக்கு எம்பிக்கள் வந்து குறைவாக இருக்காங்க. 40 எம்பி வந்து பேசுறத வந்து மத்திய அரசு பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் அதை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆட்கள் வந்து குறைவா இருக்கிறதுனால அங்க செல்லுபடி ஆகலன்ற மாதிரி சொல்றாங்க திமுக. இவர்கள் மெஜாரிட்டியா இருக்கும்போது திமுக கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் காங்கிரஸ் அந்த அரசாங்கத்தினோடு அமைச்சரவையில் பங்கெடுத்து கொண்ட போதும் கூட இந்த வேலைகளை செய்ய மறுத்தார். ஏன்னா காங்கிரஸ் தானே தாரக எடுத்து கொடுத்தாங்க. அதைத்தான் சொல்றேன். அதே காங்கிரஸ் இருந்து நீங்க அதை வந்து மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா ஒரு சமரச உடன்படிக்கை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்க வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அதையும் செய்யலை. இப்ப நான் என்ன சொல்ல வர கேட்டீங்கன்னா, 74 தான் கச்சத்தீவு தாரையார்த்து கொடுக்கப்படுகிறது எங்கு, இலங்கைக்கு. அதே 74ல ஒரு குறிப்பிட்ட இடம் நான் சொல்றேங்க. பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் வந்து கிழக்கு பாகிஸ்தானாக மாறி தனி நாடாக உருவெடுக்குது, பங்களாதேஷா உருவெடுக்குது. இந்த கிழக்கு வங்காளத்துக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்குது, தீன்பிகா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த தீன்பிகான்ற பகுதி கூட அதே 1974 இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு தாரை வார்த்து கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ என்ன ஒரு உடன்படிக்கை ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீன்பிகா என்கிற பகுதி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்டிருக்கும். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதனோட உட்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் பங்களாதேஷிய மக்கள் இந்த தீன்பிகா பகுதிக்கு தடையின்றி வந்து போகலாம். சொல்றது புரியுங்களா? ஒரே ஆண்டு 2 நிலப்பரப்புகளை இந்திய பேரரசு தாரை வார்த்து கொடுக்கிறது. ஒன்று கச்சத்தீவு 74, அதே தீன்பிகா பகுதி 74 பங்களாதேஷு தாரை வார்த்து கொடுக்கிறது. தீன்பிகா பகுதியினுடைய இறையாண்மையை இந்தியா வைத்திருக்கிறது, கச்சத்தீவினுடைய இறையாண்மை இலங்கை வைத்திருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இது சாத்தியப்படும் போது இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்ப இதற்கு பின்னாடி இவங்க என்ன அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு ஒரு நட்பு சக்தியாக வந்து இலங்கை திகழ்கிறது. இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழலைத்தான் சிங்கள பேரினவ இராணுவம், சிங்கள அரசும் செய்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தனித்தமிழ்நாடு ஈழ பகுதிகளில் நம்ம கோரணும். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய அணுகுமுறையே இருக்குது.
நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு சர்வதேச பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை இப்படி சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டால் மீனவர்கள், அது நீங்க இறையாண்மை இந்தியா வைத்துக் கொள்ளலாம். கச்சத்தீவு என்பது ஏங்க ஒரு பாக்லாந்திலிருந்து மிகப்பெரிய தீவு. கச்சத்தீவு என்பது ஒரு 282 ஏக்கர் தான். இன்னொரு ஒரு கேவலமான ஒரு செய்தி நடந்திருக்கு நேற்று. ஆமைகளை விடுவிப்பதற்கு ஒரு கருவி இருக்கு. அந்த கருவிகளை தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கருவியை மீனவர்களுக்கு தருவதற்காக 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 1 இருந்து ஏப்ரல் வரைக்கும் கச்சத்தீவு அருகாமையில் இருக்கிற பகுதியில், குறிப்பாக ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கிற மீனவர்கள் ஒரு 5 மைல் கல்மைல் தொலைவுக்கு அந்த ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற இனவிருத்திக்கான காலம் அது. இந்த காலங்கள்ல ஆமை வலையில் மாட்டி சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆமை விளக்குவதற்கு கருவி, இந்த கருவியை 6.5 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க, மீனவர்களுக்கு ஒதுக்கி அதுக்கான கருவியை தராங்க. நான் என்ன சொல்றேன், ஆமை குஞ்சுக்கும் இருக்கிற மரியாதை இந்த மக்களுக்கும் அந்த மீனவர்களுக்கும் ஏன் இல்லை? அப்ப இந்த அடிப்படை கேள்விகளை நாம் தமிழ் கட்சி எழுப்பாதா? அப்ப நாம புதுசா ஒண்ணு சொல்லல. ஏப்பா பல நாடுகள்ல, உலக நாடுகள்ல, வல்லரசு நாடுகள்ல, சர்வதேச நாடுகள்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது, ஏட்ரியாட்டிக் ஒப்பந்தம் இருக்குது, பராண்டஸ் ஒப்பந்தம் இருக்குது, புரியுதுங்களா? போத்லாந்து ஒப்பந்தம் இருக்கிறது, காஸ்பியன் ஒப்பந்தம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. இந்த சர்வதேச அரசியலை இவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக கச்சத்தீவு பிரச்சனை எளிதில் முடிச்சிருக்கலாம். உடனே மீட்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. மீட்க வாய்ப்பு இருந்தாலும் மீட்டுருங்க. ஆனால் இரு நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் இடலாம். மற்ற நாடுகள் அதை வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. தீன்பிகாவில் எப்படி இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதியாக தீன்பிகா இருக்குது. எங்க பங்களாதேஷுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தீன்பிகா இன்னமும் இருக்குது. 2011 அதை புதுப்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த பகுதி இருக்கும்போது அந்த பகுதியை இருக்கக்கூடாது. சரி, விட்டுட்டுங்க. அது இலங்கை இறையாண்மைக்குள்ளாவே இருக்கட்டும். ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இங்க இருக்கிற தமிழக மீனவர்கள், ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மீனவர்கள், 11 லட்சம் மீனவர்கள் அடிப்படை வாழ்வாதாரம், இந்த வாழ்வாதாரத்துக்கு உட்படுத்தப்பட்ட இந்த மீனவர்களை ஃப்ரீயா சென்று மீன் பிடித்து அவர்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்ய சொல்லி இங்க இருக்கிற பாராளுமன்ற 39 உறுப்பினர்கள் மைனாரிட்டியாக இருக்கட்டும். மைனாரிட்டி அதே திருச்சி சிவா தான் திருநங்கைகளுடைய அந்த தனிநபர் சட்ட மசோதாவை உருவாக்கி அதை சட்டமாக்கி இருக்கிறார் அன்னைக்கு. அப்போ ஒரு தனி மனுஷன் அந்த சட்டத்தை உருவாக்க முடியும் போது 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்க முடியாதா? இல்ல, பாஜகவும் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை மீட்டு தருவோம் மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. பாஜகவும் ஏன் நடவடிக்கை எடுக்க தயாராக? அதாவது ஒரு 2014 ஆணையம் போடுறாங்க. அதாவது இரண்டு நாடுகள், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் அதிகாரிகளை கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான 2 தரப்புலாம் அதிகாரி போடுறாங்க. அந்த அதிகாரிகளுடைய 6வது அமர்வு 2025 டிசம்பர்ல நடந்திருக்கணும். நடத்த முடியல பாஜகவால. அதுல என்ன காரணம், அவங்களுக்கு அது விருப்பம் கிடையாது. அப்போ நம்ம பாஜகவும் காங்கிரஸும் என்ன பண்ணுதுன்னா, கச்சத்தீவு பிரச்சனையில ஒரே நிலைப்பாடு தான். எப்படி கலைஞர் கருணாநிதியும் ராஜபக்சவும் வேற இல்லையோ, அதுபோல்தான் ஐயா நரேந்திர மோடியும் ஐயா அம்மையார் சோனியா காந்தி. இப்ப என்ன பண்ணுவாங்களா, இந்த மக்களுடைய நலனை நேசிக்கிற ஒரு அரசு தமிழகத்தில் அமைஞ்சு விட்டார், நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் தலைமை பொறுப்பு ஏற்று விட்டார், நிச்சயமாக இதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த சொல்லி தொடர்ந்து போராடலாம், அழுத்தம் தரலாம், அதிகாரத்தினூடாக அதை வலியுறுத்தலாம், தனிநபர் சட்ட மசோதாவை கொண்டு வரலாம். இப்ப கூட ஒரு எதிர்கட்சியா நீங்க அழுத்தம் கொடுக்கலாமே. சமீப காலமா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பேசலையே. இல்ல, அதிகாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு அதிகாரம் தேவையில்லை, அரசியல் மட்டும்தான் தேவை. சட்டத்தினூடாக பிரச்சனைகளை கொண்டு போறதுக்கு அதிகாரம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேவைப்படுது. அப்போ அதற்கான வேலைகளை இப்ப முனைப்பா செய்துட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த அடுத்த கட்டத்துக்கு நாம தயாராகும். அப்படி இருக்கும்போது இந்த பக்குவத்துல இந்த கோணங்கள்ல கட்சித்தவை மீட்பதற்கான அடிப்படை வேலைகளை செய்வோம் என்பதை நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு. சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு சொல்றாங்க கடந்த அதாவது 5 ஆண்டுகள் வர முடிய போது சுகாதாரத்துறை மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு, அனைத்து மருத்துவமனைகளும் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, அதாவது ஒரு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு மனித வளத்துல ஒரு சிறப்பான கட்டமைப்பு சுகாதாரம் தான். பல்வேறு கியூபாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அரசு 100% சுகாதாரத்தை அரசே முன்னின்று செய்கிறது. அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ன்றது முற்றுமையமாக கிடையாது. நான் என்ன சொல்ல கேட்டேன்னா, சுகாதாரம் என்பது தற்போதைய சூழ்நிலையில் அரசு எந்த அளவில் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை வைத்திருக்குது என்று பார்த்தீர்கள் என்றால், மொத்தம் 36 அரசு கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது. அதை சார்ந்து ஒரு 63 மருத்துவமனைகள் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு 38 மாவட்டத்திலையும் 37 மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகள் இருக்குது.
அது அல்லாது வந்து நகர்ப்புற மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையம் என்று 13,084 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல மொத்த மருத்துவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 19,870 பேர் தான் இருக்காங்க. செவிலியர்கள் 30,000 பேர் தான் இருக்காங்க. இன்னும் தேவைப்படக்கூடிய அந்த மருத்துவர்களுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 10,000 மருத்துவர்கள் இன்னும் தேவைப்பட இருக்கிறார்கள். ஆனா வெறும் 300 காலி பணியிடங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னு வந்து ஐயா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன சொல்றோம், உலக மக்கள் தமிழ் பூர்வடி மக்களுக்கு தெரியும். ஐயா சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, சிவசுப்ரமணியன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகத்தை வந்து நீங்க வந்து திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். ஒரு ஆகப்பெரும் தத்துவ ஞானி தான் அவர். நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, அடிப்படையில ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டிஎல் ஒரு தகவல் கேட்கறாங்கன்னா அதையாவது கொடுங்க. இல்ல நிஜமாவே நாங்க ஊழல் பண்ணிருக்கோம்னு நினைச்சீங்கன்னா எங்க மீது வழக்கு போட வேண்டியது தானே. ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு வெறும் வாய் வார்த்தையா மட்டுமே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஊழல் செய்யல, டாஸ்மார்க்ல ஊழல் நடைபெறல, சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. அந்த சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை கேட்டது யாரு? நீங்க தான் ஊழல் பண்ணிடல. சட்டம் தன் கடமை செய்யணும், அமைதியா இருந்துட வேண்டியதானே. நீங்க எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு இது தேவையில்லை, சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு ஒரு அழுத்தம் ஏன் கொடுக்குறீங்க? அதுக்கு வழக்கையும் தொடறீங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா, மீதி கிட்டத்தட்ட 10,000 மருத்துவர்களும் மேலும் 20,000 செவிலியர்களும் இப்ப இருக்கிற கட்டமைப்புக்கு, சுகாதார கட்டமைப்புக்கு தேவை. ஆனா ஆள் எடுக்க மாட்டான். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சம்பளம் கொடுக்க காசு இல்லை, பொருளாதாரம் இல்லை. இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு 30% பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. அதனாலதான் நாங்க மகளிர் எல்லாருக்கும் இந்த பொங்கலுக்கு வந்து பணம் எல்லாம் கொடுத்தோம் அப்படிலாம் பேசுறோம். பொங்கலுக்கு பணம் கொடுக்கறது ஒரு 6,000 கோடி பணம் கொடுத்தது வேற எங்கேயோ கடன் வாங்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இவர்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் ஊடாக தன் நாட்டின் வளத்தை வளர்த்து அதில் இருக்கிற மிகுதியை வந்து மக்களுக்கு இலவசம் செய்தால் என்று யாரும் வந்து இது பண்ண போறது, தடுக்க போறதில்லை. இவர்கள் மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? 6 லட்சம் கோடிலேருந்து 10 லட்சம் கோடி ஆகி போச்சு. கடன் இல்லாத நாடு. அதற்கான மிகப்பெரிய ஆய்வறிக்கை கொண்ட பொருளாதார நிபுணர்களை வச்சாங்க. நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொய்ப்பு. ஜிடிபில முதல் இடத்துல இருக்கு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே திமுக. ஜிடிபியில நான் என்ன சொல்றேன், ஜிடிபியில விவசாயத்தினுடைய பங்கு 3% தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க அதை ஒரு ஐயாட்ட கேளுங்களேன். ஒரு நாட்டினுடைய ஒரு தேசத்தினுடைய, தேசம் என்பது தமிழ்நாடு, ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஜிடிபியில விவசாயத்தின் பங்கு குறைஞ்சது ஒரு 20% இருக்கணும். அதான் அந்த தேசம் வளமையா இருக்கிறது. நீர் மேலாண்மையில உயர்ந்து நிற்கிறது. விவசாயத்துல வந்து எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லை. விவசாயிகள் வந்து அடிப்படையில வந்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் அந்த அடிப்படை விலைகளை நிர்ணயித்து பெறுகிறார்கள் அப்படின்றது நம்ம ஒத்துக்கொள்ளலாம். இங்க என்னன்னா, நெல் விளைஞ்சு கிடக்குது, குடோன்ல இருக்குது, அதை வந்து தார்பை போட்டு மூடி மழை நனையாம பாதுகாக்கிற ஒரு அரசு, ஒரு சில இடங்கள் அதுவும் இல்லை, முளைச்சி போற ஒரு அரசு. இல்ல அது கூட வந்து ஃபேக்டரிக்கு அனுப்பியாச்சு இந்த பியர் தயார். அதாவது எப்படி சொல்றது, நாட்டினுடைய நலனை கருதி ஏழ்மையான மக்களை எந்த விதமான பொய் சொல்லி ஏமாத்தலாம் என்று நம்பினால் அல்லது முற்பட்டால், அது நாட்டு நலனுக்கு தேவை என்றால், அதுக்கு நன்மை பயக்கும் என்றால் அதையும் செய்யலாம் என்று அர்த்தசாஸ்திரம் சொல்லுது. அர்த்தசாஸ்திரம்னா மீனிங் என்ன தெரியுமா? அர்த்தம் என்றால் பொருளாதாரம், சாஸ்திரம் என்றால் ஈட்டுகிற வழி. பொருளாதாரத்தை ஈட்டுகிற வழியில எப்படி வேணாலும் ஏமாத்தலாம்னு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கவுடியிலர் எழுதிவிட்டார். அந்த வேலையை தான் திமுக செய்யும். இது அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, அதை இப்போ ஒப்பிட்டு பொருத்தி பார்க்க முடியாது. இது ஒரு கேவலமான போக்கு. நீ எதை வேணாலும் சொல்லலாம். 2000 ரூபாய் கொடுத்து 4 ஓட்டு வாங்கலாம், 500 ரூபா கொடுத்து 5 ஓட்டு வாங்குறாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி இது பிரிஞ்சிட்டு இருக்கு. இது ஜனநாயக போக்கு அல்ல. நீங்க தெள்ள தெளிவா இருக்குங்க. ஜிடிபி என்ன இருக்குது? பால் வளத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கால்நடை பராமரிப்புல உங்க நிலைப்பாடு 2 அமைச்சகம் வச்சிருக்கீங்களே. இப்படிதான் நம்ம கொண்டு போக வேண்டியதா இருக்கு. சரி, உங்க நாடு பொருளாதாரம் செழித்து வளர்ந்துருக்கிறது, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது, ஏன் கடன் வாங்குற? எது கடன் வாங்குற? இப்ப இதெல்லாம் பொதுமக்கள் கேட்பாங்கல்ல. அது அடிப்படையிலிருந்து இவர்களுடைய அந்த அரசியலுடைய விஸ்தாரணம், அந்த எப்படி சொல்றது, அந்த ஆட்சிமை முறை தவறு. அங்க போனீங்கன்னா நீங்க கேட்டுப்பீங்க, அதிமுக ஆட்சியாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, கச்சத்தீவை தார வார்த்தை திமுக அப்படின்னு குறை சொல்லும். சரி, அவங்க தார வார்த்துட்டாங்க, மீட்பதற்கு நீ என்ன பண்ண? இல்ல மீட்பதற்கான வழி என்ன சொன்னேன்? உனக்கு என்ன சர்வதேச அரசியல் இருக்கும்? இப்போ நாம் தமிழ் கட்சி பிள்ளையா நான் சொல்லிட்டேன்ல, சர்வதேச அரசியல், சர்வதேச நாடுகள் இப்படிலாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காத்து வருகிறது சொல்றனா இல்லையா? அப்ப நீ என்ன சொல்லணும்? 39 பாராளுமன்ற உறுப்பினர் 4 பேர் கூட ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வர முடியாதா?
அப்ப அப்ப அப்படித்தான் கேட்கணும். என்ன கச்சத்தீவை மீட்பதற்கு இந்த கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக பாராளுமன்றத்துல என்ன மசோதாக்களை கொண்டு வந்தீர்கள்? கவன ஈர்ப்பு மசோதாவில் ஒரு தனிநபர் சட்ட மசோதா. மத்திய அரசு தான் நாங்க எவ்வளவு மனு கொடுத்தாலும் கிடப்பிலேயே போட்டு கிடக்குறாங்களே தவிர்த்து அதற்கான பதில் கூட அவங்க இந்த மனு கொடுக்கலங்க. நான் எனக்கு ஞாபகம் இருந்தவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு தீர்வுக்கான மனுவை கொடுக்கல. அவங்க 1000 மனு கிடப்புல போட்டுட்டோம். கவர்னர் ஆட்சி மேல இருக்கட்டும், ஜனாதிபதி ஓரவஞ்சனையாவே தமிழக மக்களை பார்க்கட்டும். ஆளுநர் கூட இப்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்ல. அது 1919 1909 மாண்டேக் ஜேம்ஸ் போர்டு மெண்டோ மார்லெட் சீர்திருத்தம், இந்த சீர்திருத்தம் ஊடாகத்தான் இந்த வழிமுறைகள் வருது. கவர்னர் அப்பிலிருந்தே இருக்காங்க. கிட்டத்தட்ட வைஸ்ராயா இருந்த கல்கட்டால இருக்கிறவங்க தலைமை கவர்னரா இருந்தாங்க. இப்ப இருக்க ஜனாதிபதி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு கவர்னர் இருந்தாங்க. அது ஆட்சிமை பிரிட்டிஷ் ஆட்சி முறையுடைய எக்குவல். அந்த ஃபேக்டர்ல இருந்து இது வரைக்கும் மாறல யாருமே. அது அப்படிதான் இருந்துட்டு. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அவர்கள் எந்த ஒரு பயனுமே இல்லை இருந்து கவர்னரா அப்படின்னா திமுக விமர்சனம் பண்ணி இல்ல. அது வேற ரூட்டே இல்லைங்க. இப்ப நீங்க திமுக என்ன அரசியல் செய்யுது? நீங்க ஒரு சிம்பிளா ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பேசுவோமே. திமுக என்ன அரசியல் செய்ய தெரியுங்களா? சனாதனம் அப்படின்னு ஒரு குரலை கொடுக்கும். கவர்னர் தேவையில்லை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கும். இந்திய எதிர்க்கிறோம் அப்படின்னு அடிப்படையில் இதை கொடுக்கும். மாநில சுயாட்சியை காமந்து செய்கிறோம். வேற 4 தவிர வேற திமுக சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட இதே தான் 50 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். சனாதனம், சாதி ஒழிப்பு, வர்ணாசிரமம், பார்ப்பனிய எதிர்ப்பு, அப்புறம் மதுக்கடை ஒழிப்புன்னு இவங்க மதுக்கடையெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. நான் பலமுறை பார்த்துட்டேன், பலமுறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை சொல்லுவானுங்க மாநில சுயாட்சின்னு வானுங்க. என்னடா சுயாட்சி? மாநில சுயாட்சிக்கு என்ன வரையறைன்னு கேட்டு பாருங்க. மாநில சுயாட்சின்னு சொல்ற. மாநில சுயாட்சின்னா என்ன வரையறை? இதெல்லாம் மாநில சுயாட்சி. ரயில்வே துறை, பண அச்சடிப்பு, இராணுவம், வெளியுறவுத்துறை, இதெல்லாம் போக மற்ற துறைகள் மாநில சுயாட்சி சொல்ல வரியா? நீ என்ன சொல்ல வர? மொத்தம் 202 அதிகாரங்கள் இருக்கு. அதுல 97 அதிகாரங்கள் மத்தியது, 63 அதிகாரங்கள் மாநிலத்துக்கு, 30-40 அதிகாரங்கள் கிட்டத்தட்ட கண்கரண்ட் லிஸ்ட், பொது லிஸ்ட்ல இருக்கு. இப்படி பிரிச்சு அரசியலமைப்பு சட்டம் வச்சு போச்சு. இதுல எந்த அதிகாரத்தை மத்திய கொண்டு போகணும், எந்த அதிகாரத்தை கண்கரண்ட்ல வைக்கணும், பொதுப்பட்டியல் வைக்கணும், எந்த அதிகாரத்தை மாநில பட்டியல் வைக்கணும் அப்படின்றது ஒரு வரையறை இருந்தால் மாநில சுயாட்சி அப்படின்றது நீ என்ன வரையறுக்கிற? அப்படி கொண்டு வரணும். மாநில சுயாட்சின்னா என்னன்னு தெரியாத மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு இருந்தா மக்களை குழம்பிப்படாது. இப்ப நான் கொஞ்சம் தெளிவு பெற நம்ம பேசுறோம், கேட்கிறோம். இது இப்படி இருந்தா மாநில சுயாட்சி, அப்படி இருந்தா ஒண்ணுமே தெரியாது மாநில சுயாட்சின்னு. இந்திய எதிர்க்கிறன்னு எத்தனை முறை எதிர்க்கிற, எத்தனை முறை அவனும் உள்ள கொண்டு வரும். இதே பாட்டு பாடிட்டே ஓட்டிட்டு இருப்பியா? சரி, தமிழை வளர வச்ச, என்ன வளர வச்ச? தமிழ் வளர்ச்சிக்கான என்ன வேலை செய்யுது? தமிழக அரசு தமிழ் வளர்ச்சிக்கான என்ன செய்யுது? அரசு போக்குவரத்துக்கான மொட்டை நிறுத்தி போச்சு. தமிழ்நாடுன்ற பேர் எடுக்குது. என்னோட அடிப்படை அடையாளத்தை தூக்கி எங்கன தூர போடுதே. அப்ப தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தைய பேருந்துல இருந்து எடுத்தா தமிழ் அழிஞ்சிராது அப்படின்ற மாதிரி இல்ல. அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் எடுக்கும்போது தமிழ் அழியதானே செய்யும். ஒரு வார்த்தை மட்டும் எடுக்கிறீங்க. ஒரு இனம் வாழுகிற ஆகப்பெரும் நிலப்பரப்பு தமிழ்நாடுன்னு அன்னைக்கு சிலப்பதிகாரம். அதாவது மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்க நூலகம் திறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக அரசு. நூலகம் மாவட்டத்துக்கு ஒரு நூலகம், இல்லது ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நூலகம், ஒரு பேரூராட்சி ஒரு நூலகம்னா பரவாயில்ல. தெருக்கு ஒரு குடிப்பகம் தான் திறந்திருக்காங்க. அது உலகளாவிய மக்களுக்கு தெரியும். நம்ம அடிப்படையில் என்ன பேச வேண்டியது, திமுக என்னென்னதான் கையில் எடுத்து மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நாம் தமிழ் கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கு, இதுதான் நம்ம பேச வேண்டியது. கச்சத்தீவு பிரச்சனைல ஓரவஞ்சின அதுக்கான அடிப்படை வேலையில இவர் செய்யல. பெண்ணி உரிமை பேசுறீங்க, அதை நான் அப்படி சப்ஜெக்டுக்கு வரேன். மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, சனாதனம், பார்ப்பனிய எதிர்ப்பு, இதே வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ஏன்னா அடிப்படையே தெரியாது. இது கோட்பாடே இல்லை. திராவிட தேசியம் பண்ணுவானுங்க. திராவிடன்ற ஒரு இனமும் இல்லை, திராவிடன்ற மொழியும் கிடையாது. அப்ப திராவிட தேசியம் வானுங்க. பிஜேபிக்காரன் கேட்டா இந்திய தேசியம். இந்தியாவுக்கு பொதுமொழி கிடையாது. இந்தியாவுக்கு திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களே திமுக. அதைத்தான் சொல்றேன். அது 1919-26 சொல்லிட்டாங்க. சாமிநாதையர், சாமிநாதையர்னு சொல்லிட்டு ஒரு ஜெம்டை டிக்ஷனரின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல 400வது பக்கத்துல 5வது வரியில இதை போற திராவிடம் என்ப தமிழ், தமிழ் என்றால் திராவிடம் என்று சொல்கிறார்கள் என்று அண்ணா அதை மேற்கொள்ளிட்டு காமிச்சிருக்கிறார். திராவிடம் தமிழ் ஒண்ணுதான் சொல்லி அதை அப்பயே சொல்லிட்டாங்க. அப்போ திராவிடம் தமிழ் என்பதற்கு ஒரு சீரிய விளக்கமே எதுவுமே கிடையாது. இவர்கள் அந்த போருக்குள்ள, தமிழர்கள் என்ற போருக்குள்ள இவர் உள்ள பூந்துக்கிட்டு நாங்களும் தமிழர்கள் சொல்வதற்காக திராவிடம் என்ற போர்வை பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய திராவிடம் என்பதற்கு இதுவரையில எந்த ஒரு வரையறையும் கிடையாது. புரியுதுங்களா? இதை மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கலாம். நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த மக்கள் அடிப்படையில எல்லா விதமான தொழில் செய்கிற, மீனவ தொழில் செய்கிற, குயவர் தொழில் செய்கிற, இடைநிலை ஆசிரியர்கள் பணி செய்கிற எல்லாரும் தன்னிறைவு பெற்று வாழணும். அதுதான் இந்த நாம் தமிழ் கட்சியினோட கோட்பாடு, கொள்கை. அதுல இந்த அரசு என்ன செய்திருக்குது?
மக்களை சீரிய முறையில் வாழ வைப்பதற்கு இளைஞர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை கெடுக்காமல் இருப்பதற்கு கஞ்சா, போதை வஸ்துகள், சாராயத்தில் என்ன நிலைப்பாடு? இப்போ வருகிற ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்தால் அவர்களோட ஆட்சி என்ன நிலைப்பாடு? இல்ல தினந்தோறும் கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் தமிழகத்துல பரவாம நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நிறைய கஞ்சா பொருட்களை புடிச்சிருக்கோம் அப்படின்னு அது அவங்க சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியாளர்கள் எப்பவுமே திருடுனது வருத்தப்படுறதே கிடையாது, மாட்டிக்கிட்டதுக்கு மட்டும் தான் வருத்தப்படுவாங்க. இப்போ திருடிட்டே இருக்க ஒரு பொருளை திருடிட்டு இருக்கான், திடீர்னு வீட்டோட உரிமையாளர் வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் நான் மாற்றிருக்க மாட்டேன், அந்த வருத்தம் தான் இருக்கும் ஒழிய அவன் செய்கிற தொழிலை பத்தி அவனுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பல முறை அவர் பல விஷயங்கள்ல சுகாதாரத்துறையா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் நேருவாக இருந்தாலும் சரி, திருநதுக்கு தான் வேலை நடந்துட்டு இருக்கு. மாட்டினதுக்கு எவனும் சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கிறான். 888 கோடி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி துறையில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இடி டிபார்ட்மெண்ட்டு டிஜிபி கடிதம் எழுதுது, டேய் எஃப்ஐஆர் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு. போடலையே, என்ன போடலையே, டிஜிபி போடலையே. டிஜிபி ஏன் போடலன்னா, ரெகுலர் டிஜிபி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு போடல. ஏன் போடலன்னா ஐயா முதலமைச்சர் கேட்க முடியுமா? தற்காலிக டிஜிபி தான் இருக்காரு. காரணம் கேட்டினா, தன்னுடைய அதிகாரத்தின் ஊடாக ஒட்டுமொத்த அந்த சட்டப்பூர்வ அந்த சட்டம் ஒழுங்கை ஆட்டுவதற்கான அடிப்படை வேலைகளை முதலமைச்சர் செய்கிறார். அதனால எந்த வழக்கும் விழாது. அந்த தைரியத்தில் அவங்க ஆடுறாங்க. கஞ்சா இல்லைன்னா எதுக்கு இதுல மருத்துவமனை பக்கத்துல கஞ்சா செடி வளருது? மருத்துவமனை லட்சணம் எப்படி இருக்குது? சொந்த திமுகனுடைய பேரூராட்சி துணைத் தலைவர் நேற்று நகைத்தடி மாற்றானே, தினத்தந்தி பேப்பர்ல வருதே. அப்ப நம்ம என்ன சொல்லுவார் கேட்டினா, சமூகம் முன்னப்பினதான் இருக்கும். திருட்டெல்லா சமூகம் சந்திரகுப்த மௌரிய காலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் பெருக 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 மக்கள் தொகை விரிவடைய பொருளாதார ஏற்றம் இறக்க வரும்போது உங்களுக்கு சிறு சிறு குற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருந்தது. இப்ப என்னன்னு கேட்டினா, குற்றம் மட்டும்தான் நடக்கிறது ஒழிய ஏற்றங்கள் எதுவுமே நடக்கல. அதைத்தான் நம்ம குற்றம் சாட்டுறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.